பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 55 அதிகாரம் 22 வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இலக்கண்பானவர்களே, உங்கள் கவலைகளை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் நீங்கள் தோல்வி காண்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த கால வேளையில் நீங்கள் சுமக்கிற பாரங்கள், வேதனைகள், பயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடியது. அது உங்களை கீழே இழுத்து விடும். பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த பாரத்தை என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கீழே விழுவதற்கு உங்களை அனுமதிக்கிறது இல்லைங்க. பிரைஸ் எல்லாம் அது எப்படிப்பட்ட பாரமாக இருந்தாலும் சரி. 1 பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லுது. அவர் மேலே வச்சிடுங்க. அவற்றை ஒப்பு கொடுத்துட்டீங்க, அவ்வளோதான். அந்த பாரத்தை அவர்கிட்ட நீங்கள் வைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு லகுவாயிரும். நான் இப்படி சொல்லுவேன், எதை குறித்தும் கவலைப்படாதங்க. வசனம் அதாங்க சொல்லுது. மத்தேயு 6:25 எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீங்க. எதற்கும் நீங்கள் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. பிலிப்பியர் 4:6 சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிற்காகவும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா வேதம் சொல்லுது, அவர் உங்களை ஆதரிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய ஆதரவு உங்களோடு கூட இருக்குங்க. அவரை நம்பி உங்கள் பாரத்தை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை விட்டு விலகலை. அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை அழுத்தும் கவலை என்ன, அதை தேவன்கிட்ட சொல்ல. உங்கள் மனதில் இருக்கும் பயங்களை பிரைஸ் எல்லாம் தேவனிடத்தில் சொல்லுங்க. நான் அல்ல, தேவன்தான் என் வாழ்க்கையை நடத்துகிறார் என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆதரவாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, எங்கள் மனதில் இருக்கிற எல்லா பாரங்களையும் இன்றைக்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. என் கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் என்னை ஆதரித்து ஆண்டவரே உறுதியாய் நிற்கும் விசுவாசத்தை எனக்கு தாங்க. என் வாழ்க்கை உம்முடைய கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.